ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை எப்படி சூஸ் பண்றது அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். போலாமா? ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இது நான் பிரவீன் ரமேஷ் அண்ட் என்னோட கோல் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸை ஒரு கோலிவுட் ரெஃபரன்சஸ் வச்சு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்றது தான் என்னோட கோல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் கிட்ட பேசுறேன், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்கள்ட்ட கேட்கறேன். அவங்க போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். அதை மியூச்சுவல் ஃபண்ட் மிஸ்டேக்ஸ் பத்தி தனியாக பேசியிருக்கேன். பட் அபவ் ஆல் தட் நான் அவங்கள்ட்ட கேட்பேன், எப்படி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணீங்க, இல்லை எப்படி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் கேட்டால் அவங்க லிட்டரலாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஆப் உள்ள ஓப்பன் பண்ணி ஓகே பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் 2024, பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் 2023, 2025 அப்படிங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இல்லாட்டி கூகுள்ல போயிட்டு இதை சர்ச் பண்ணிருக்காங்க அண்ட் அதுல வர ரிசல்ட்ஸ் வச்சு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் நமக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எவ்ரி இயர் இந்த டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் ஈச் கேட்டகரி டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் 2022, 3, 4, 5 எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் அதை வேஸ்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனம். அது ஏங்கிறத நான் ஒரு தனி வீடியோல பேசியிருக்கேன். இல்லை உங்களுக்கு இன்னும் டீடைல் எக்ஸ்பிளேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, பட் வித் தட் கான்டெக்ட் செட் எப்படி தாங்க மியூச்சுவல் ஃபண்ட் அப்போ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு சின்ன கதையோட சொல்றேனே. நான் வந்து ஐ திங்க் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் கிளாஸ்ல ஒரு 40 பேர் இருந்தாங்க. ஒரு டஃப்பான ஒரு இங்கிலீஷ் எக்ஸாமுங்க. ஓகேவா, நான் வந்து அதில் ஒரு 26 மார்க் வாங்கினேன். எங்கள் கிளாஸ்லேயே 2 பேர் தான் 30க்கு மேலேயே வாங்கினாங்க. அதுல ஒரு பையன் என்னோட பக்கத்து பெஞ்ச்ல உட்காந்துருக்கிற ஒரு பையன் 34, அவரோட இன்னும் ஒரு பையன் ஜாஸ்தி வாங்கியிருந்தாரு 36. ஸோ என் பக்கத்துல உட்காந்துருந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னா கிளாஸ்ல 38 பேர் அவனோட கம்மியா வாங்கியிருக்காங்கிறது பார்க்கல. ஒரே ஒரு பையன் அவனோட ஜாஸ்தியா வாங்கியிருக்கான் 36. அண்ட் அவனை நான் பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கிட்டு அடுத்த டெஸ்ட்ல, அடுத்த யூனிட் டெஸ்ட்லயோ இல்ல குவார்டர்லின்னு நினைக்கிறேன், அப்போ குவார்டர்லில ஜாஸ்தியா வாங்கணுங்கிறத வச்சுதான் அவன் வந்துட்டு ஓகே அந்த பையன் எப்படி 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்கிறத அனலைஸ் பண்ணான். ஸோ இதே மாதிரிதான் மியூச்சுவல் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த என் பக்கத்துல உட்காந்துருந்த பையன் அந்த 36 வாங்கின பையனை பார்த்து ஓகே நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கறதா ஒரு பேசிக்கான ஒரு ரிட்டர்ன் அனாலிசிஸ் பண்றதுக்கான ஒரு சாராம்சம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குங்க. லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இஸ் த பெஞ்ச் மார்க். இதே மாதிரி மிட் கேப் பார்த்தீங்கன்னா மிட் கேப் 150 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸ்மால் கேப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் 250 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு. இதே மாதிரி மல்டி கேப்க்கு, ஃபிளெக்ஸி கேப்க்கு, டெட் ஃபண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு. ஸோ நீங்க ஒரு பேசிக் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பிக் பண்றீங்க அப்படின்னா இந்த பெஞ்ச் மார்க்கை அது பீட் பண்ணியிருக்கா இல்லையா, ஆனால் ரோலிங் ரிட்டர்ன் பேசிஸ் அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஓகே, சோ இது சொல்லியாச்சு. செகண்ட் ஒன், பீட்டா ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட். பீட்டா ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன அப்படின்னா நம்ம பெஞ்ச் மார்க் அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் இல்லையா. அந்த பெஞ்ச் மார்க்கை கம்பேர் பண்றப்போ நீங்க செலக்ட் பண்ணிருக்க மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கு, இல்ல எவ்வளவு ஜாஸ்தியா ரிஸ்க் எடுத்திருக்கு, இல்ல எவ்வளவு கம்மியா ரிஸ்க் எடுத்திருக்குங்கிற ஒரு மெஷர் தான் பீட்டா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். அப்படின்னா எப்படி பாக்குறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் HDFC டாப் 100 மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துப்போம். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் நான் சொல்ற எக்ஸாம்பிள்ல போயிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் டூ யுவர் டியூ டெலிஜென்ஸ். ஓகே, கெட்டிங் பேக். ஸோ HDFC டாப் 100 மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்திருக்கோம். இந்த ஃபண்டோட பீட்டா பாத்தீங்க அப்படின்னா 0.95. Okay, I'm checking this as on Feb 22nd on the Morningstar website. So maybe இந்த பீட்டா நீங்க இந்த வீடியோ பாக்குறப்போ மாறி இருக்கலாம். ஓகே, எனிவேஸ் கெட்டிங் பேக். நம்ம என்னன்னா இந்த ஃபண்டோட பீட்டா வந்து 0.95 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க பீட்டாவை எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா 1க்கு கம்மியா இருந்ததுன்னா பீட்டா அது பெஞ்ச் மார்க்கோட கம்மியா ரிஸ்க் எடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஃபண்டோட பீட்டா வந்து 1 அப்படின்னு இருந்ததுன்னா அது இட் இஸ் டேக்கிங் த சேம் ரிஸ்க் அஸ் த பெஞ்ச் மார்க். ஒரு ஃபண்டோட பீட்டா 1க்கு மேல இருந்தது அப்படின்னா அது அந்த பெஞ்ச் மார்க்கோட ஜாஸ்தியா ரிஸ்க் எடுக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த பீட்டாவும் பெஞ்ச் மார்க்கோட சேர்த்து நீங்க எவாலுவேட் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபானா என்னன்னு பார்ப்போமா. ஜென்ரல் புரிதல் ஆல்ஃபா பத்தி என்ன அப்படின்னா ஓகே பெஞ்ச் மார்க் ஒரு 10% கொடுத்துருக்கு, நான் வந்து அதுக்கு மேல ஒரு 2% என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் 12% கொடுத்துருக்குன்னா ஆல்ஃபா வந்து 2% அப்படின்னு யூஸ்வலா எல்லாரும் ஃபினான்ஷியல் இதெல்லாம் சொல்லுவாங்க. எஸ், அது ஓரளவுக்கு ப்ராட்லி கரெக்ட் தான். பட் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னோட கான்டெக்ட்ல தான் நம்ம வந்துட்டு ஆல்ஃபா என்ன அப்படிங்கிறது பண்ணணும். இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் அப்படின்னா என்னங்கய்யா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க உங்க காசை ஒரு கவர்மெண்ட் ட்ரெஷரி பில் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா
ஒரு ரிஸ்கே இல்லை, கண்டிப்பா ஒரு ரிட்டர்ன் ரேட் உங்களுக்கு அஷ்யூர் ஆகும் இல்லையா. அதாவது யூஸ்வலி ட்ரெஷரி பில்லோட ரிட்டர்ன் ரேட், அதாவது கவர்மெண்ட் பாண்ட்லயோ இல்ல ஒரு ரிஸ்கே எடுக்காம உங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அண்ட் யூஸ்வலி இது நீங்க ஒரு செபி வெப்சைட்லயோ இல்ல ஆர்பிஐ வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கான ட்ரெஷரி பில்லுக்கான ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கான்டெக்ட்ல தான் நீங்க ஆல்ஃபா என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேனே, ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன் 10% வச்சுக்கோங்க. அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் பெஞ்ச் மார்க்கோட ரிட்டர்ன் நான் சொன்னேன் இல்லையா, டிபெண்டிங் ஆன் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க சூஸ் பண்றீங்களோ அதோட பெஞ்ச் மார்க் மாறும். லெட் அஸ் சே இன் திஸ் கேஸ் நம்ம அந்த பெஞ்ச் மார்க்கோட ரிட்டர்ன் 7% வச்சுப்போம். ஓகே, அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் விச் இஸ் வாட் ஐ டோல்ட் யூ, ஒரு ரிஸ்கே எடுக்காத உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வரும் நீங்க உங்க காசை நீங்க உங்க கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ இன் திஸ் கேஸ் நம்ம அது ஒரு 4% வச்சுப்போம். அண்ட் பீட் ஆஃப் திஸ் ஃபண்ட், பீட்டாங்கிறது நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி அந்த பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ ரிஸ்க் எடுக்குது அது வந்து 0.75 வச்சுப்போம். ஸோ ஒரு ஆல்ஃபாவோட ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 10% minus 4%, அதாவது உங்க மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் மைனஸ் உங்க ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் divided by benchmark return 7% minus 4%, என்னது again risk free return. இதோட answer or numerator by denominator, இதோட answer into the beta of the fund, beta of the fund இல்ல 0.75. ஸோ பார்த்தீங்கன்னா 3.75% தான் இந்த ஃபண்டோட ஆல்ஃபா. ஸோ ஹையர் தி ஆல்ஃபா இட் இஸ் பெட்டர் ஃபார் யுவர் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே, ஸோ நீங்கள் இவாலுவேட் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஆல்ஃபால அப்படின்னா ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்டட் பேசிஸில் உங்கள் ரிட்டர்ன் எவ்வளோ வருது அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ரிசர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ, higher the standard deviation, higher the volatility, higher the risk. So நீங்க வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட volatility or standard deviation 30% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தாறுமாறா ஏறி 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 இறங்கும். ஓகேவா, இதே வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அந்த ஏற்ற இறக்கம் கம்மியா இருக்கும். ஜீரோவா இருந்ததுன்னா சுத்தமா எதுவுமே ஏற்ற இறக்கமே இருக்காது, உங்க எஃப்டி மாதிரி லீனியர் growth-ஆ இருக்கும். ஸோ நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இவாலுவேட் பண்றப்போ உங்க ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியோ கம்மியோ பாருங்க. இப்போ என்ன பர்சனலி கேட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப பெரிய ரிஸ்கி இன்வெஸ்டர்லாம் கிடையாது. ஐம் பெர்ஃபெக்ட்லி ஹாப்பி வித் ஒரு 12 to 13% ரிட்டர்ன் ஆன் மை மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் as much as possible கம்மியா இருக்கிற ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஷார்ப் ரேஷியோ. ஷார்ப் ரேஷியோ அப்படின்னா என்னங்கய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு 1966 ஒரு வில்லியம் ஷார்ப் தான் நினைக்கிறேன், மேபி நான் திரும்ப செக் பண்றேன், இதான் கண்டுபிடிச்சாரு. இது என்ன அப்படின்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேனே. 2 ஃபண்ட் எடுத்துப்போம், 2 லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எடுத்துப்போம், ஃபண்ட் ஏ, ஃபண்ட் பி. ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு see that on screen. ஸோ ஃபண்ட் ஏயோட ரிட்டர்ன் வந்துட்டு 14% அண்ட் ஃபண்ட் பியோட ரிட்டர்ன் 16%. Okay, fund A would standard deviation, which is the relative risk you are taking, is around 28%, and then fund B would relative risk on 34%. Okay, standard deviation. And risk free return rate for fund A, fund B 6%. இதுல நீங்க எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்களேன். ஓகே, டிபெண்டிங் ஆன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்க ஃபண்ட் ஏ ஆர் ஃபண்ட் பி நீங்க சூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா, உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்க ஃபண்ட் பி சூஸ் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா 16% தருது ஃபண்ட் பி, வேற ஃபண்ட் ஏ 14% தான் தருது. நான் எதுக்கு ப்ரோ 2% கம்மியா செட்டில் ஆகணும்னு நீங்க சொல்லலாம். இல்ல நீங்க என்ன மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம், இல்ல ப்ரோ நான் ஃபண்ட் ஏவே சூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா 28% தான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு, அந்த ஃபண்ட் அதிகமா எனக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. பட் இன் ரியாலிட்டி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்றப்போ என்னன்னா ரிஸ்கையும் ரிட்டர்னையும் நீங்க வந்துட்டு செப்பரேட் என்டிட்டிஸா பார்க்கவே முடியாது. ஸோ வாட் யூ ஹேவ் டு see is risk adjusted return, and every unit of risk ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கிறப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா எவ்வளவு ரிட்டர்ன் தருதுங்கிறது தான் பார்க்கணும். ஸோ ஒரு சிம்பிளா சொல்றேன், இப்போ நான் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு கேம் விளையாட நினைக்கிறேன். ஓகே, ஒரு வந்துட்டு இவரு வருண் சக்கரவர்த்தி வந்து போலிங் போடுறப்போ நம்ம இறங்கி அடிக்கலாமா வேணாமா, அடிச்சா அது 6 போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் நம்ம மைண்ட்ல பண்ணுவோம் இல்லையா, அதான் மேத்தமேட்டிக்கலா மியூச்சுவல் ஃபண்டுக்கே ஒருத்தர் பண்ணியிருக்காரு, இந்த வில்லியம் ஷார்ப் அப்படிங்கிறவர். ஸோ எவ்ரி யூனிட் ஆஃப் நீங்க ரிஸ்க் எடுக்கிறப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ரிட்டர்ன் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபண்ட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஃபண்ட் ஏவோட ஷார்ப் ரேஷியோ என்ன, அப்போ 14% minus 6% divided by 28%, roughly 0.29 வருது. ஸோ ஃபண்ட் பிக்கு இப்போ போயிட்டு பார்த்தோம்னா 16% minus 6% divided by 34, again 0.29%. ஸோ டிப்பிக்கலி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 ஃபண்டுமே சேம் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் தான் தருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட் ஆஃப் ரிஸ்க் ஃபண்ட் ஏ எடுக்குதுன்னா எக்ஸஸா அதுக்கு 0.29 ஓவர் அண்ட் அபவ் த பெஞ்ச் மார்க் இந்த ஃபண்ட் டெலிவர் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 34% இன் ஃபண்ட் பியை 18% குறைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஷார்ப் ரேஷியோ என்ன ஆகும்? 16% minus 6% divided by 18% அப்படின்னா roughly 0.56 வரும். which means between fund A and fund B is a better choice. ஏன்னா fund B ஓட ஷார்ப் ரேஷியோ ஹையரா இருக்கு. ஸோ எவ்ரி யூனிட் ஆஃப் ரிஸ்க்கு 0.56 higher returns than the benchmark fund B தரப்போகுது, provided the standard deviation is around 18%. ஸோ இந்த ஒரு சிம்பிளான ஷார்ப் ரேஷியோ நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ரிஸ்கையும் ரிட்டர்னையும் ஐசோலேட்டடா பார்க்காம ஒரே என்டிட்டியில கம்பைன் பண்ணி பார்க்கலாம். and it will help you take a better call in which equity mutual fund you need to choose. ஓகே, அண்ட் ஃபைனலி கேப்சர் ரேஷியோ. கேப்சர் ரேஷியோங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு இண்டெக்ஸ் ஆர் பெஞ்ச்மார்க்கோட, நான் இண்டெக்ஸ்ன்னு சொல்ல சாரி, பெஞ்ச்மார்க்கோட ஹைஸ் அண்ட் லோஸை எவ்வளோ கேப்சர் பண்ணுது அப்படிங்கிறதாங்க இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேப்சர் ரேஷியோ. ஐடியலி பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச்மார்க் மேலே போகிறப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அந்த பெஞ்ச்மார்க்கோட ஜாஸ்தியான பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸை கேப்சர் பண்ணிருக்கணும். அண்ட் கீழே விழறப்போ, அதாவது இப்போ இந்த மாதிரி டைம்ஸ்ல எப்பெல்லாம் பெஞ்ச்மார்க் கீழே விழுதோ பெஞ்ச்மார்க்கோட கம்மியான நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அது கேப்சர் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் கேப்சர் ரேஷியோ அப்படிங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம HDFC டாப் 100 ஃபண்ட் நம்ம ஸ்டார்டிங்ல எக்ஸாம்பிள் எடுத்தோம் இல்லையா, பீட்டாக் எடுத்தோம். ஸோ இதே தான் அதோட கேப்சர் ரேஷியோ இப்போ என்னங்கிறது பார்ப்போமா. ஃபார் எக்ஸாம்பிள் கேப்சர் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் HDFC டாப் 100 ஃபண்ட் 103, whereas கேட்டகரி இது வந்து 100. ஸோ கேட்டகரி வந்து 100% ஏறுறப்போ இது வந்து 103. ஸோ கேட்டகரியோட ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸை கேப்சர் பண்ணுது. வேறஸ் கேட்டகரி வந்துட்டு விழுகிறப்போ அது 90% தான் கேப்சர் பண்ணுது. ஸோ ஐடியலி பார்த்தீங்க, ஐடியல் வேல் பார்த்தீங்கன்னா உங்க மியூச்சுவல் ஃபண்ட் should capture 100% of the upside or even more. 100ஓட ஜாஸ்தியா கூட கேப்சர் பண்ணும் மேல போறப்போ. அண்ட் கீழே வரப்போ கம்மியா வேணும். ஐடியலி அது எவ்வளவு கம்மியா இருக்கும், 100க்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அது பெட்டர். ஸோ இதுல எது சூஸ் பண்றது அப்படின்னா, ஏன்னா சில ஃபண்ட் பாத்தீங்கன்னா அப் கேப்சர் ரேஷியோ தான் ஜாஸ்தி இருக்கும், அதாவது பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் நிறைய பிடிக்கும் அண்ட் டவுன் ட்ரெண்டா அவ்வளவு பிடிக்காது. ஆன் த ஃபிளிப் சைட் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டை நல்லா வந்துட்டு மினிமைஸ் பண்ணிடுவாங்க, பட் ஆனா அப் கேப்சர் அவ்வளோ இருக்காது. என்ன பர்சனலி கேட்டீங்கன்னா நான் செகண்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு டவுன் சைடை ப்ரொடெக்ட் பண்றது ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்துட்டு அவ்வளோ இது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோ தாறுமாறான ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு ஆஸ் க்ளோஸ் டு பெஞ்ச்மார்க் வந்தா போறோம் அண்ட் என்னோட டவுன் சைடை ப்ரொடெக்ட் பண்ணா போறோம். ஸோ நான் டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் ரேஷியோ தான் ஸ்லைட்லி ஹையரா ரேட் பண்ணுவேன் as opposed to that. பட் தட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். நீங்க உங்க ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்க ஃபண்டை நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ தட் செட் பேஸ்ட் ஆன் த பெஞ்ச்மார்க், beta, alpha, standard deviation, Sharpe ratio and finally capture ratio, இந்த 6 ஃபேக்டர்ஸை நீங்க இவாலுவேட் பண்ணி உங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 விஷயம் நடக்குங்க. ஒன்னு, நீங்க ஏன் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்றீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் இந்த மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதே தெரியாம இருக்காங்க. அண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க லாங் டேர்முக்கு இன்வெஸ்டடா இருப்பீங்க. நான் வந்துட்டு ஓகே இந்த ஃபண்டு ரிட்டர்ன் கம்மியாகுது, ஐயோ அப்படின்னா நம்ம அடுத்த ஃபண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிற உங்களுக்கு மனநிலை இருக்கவே இருக்காது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். Until I see you in the next video, this is Praveen Ramesh signing off. வரட்டா மாமே.